டாபிக் ட்ரையாங்கிள் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நான் வந்து லாமீஸ் தியரம் வரைக்கும் கவர் பண்ணிடுவேன். ப்ராப்ளம்ஸ் மட்டும் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் லா ஆஃப் ஃபோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் லா ஆஃப் ஃபோர்ஸஸ், ட்ரையாங்குலர் லா ஆஃப் ஃபோர்ஸஸ், பெர்பெண்டிகுலர் ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸாக இருக்கட்டும், பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸாக இருக்கட்டும், அண்ட் இது கூட தான் நம்ம வந்து கான்வர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபோர்ஸஸ் அண்ட் லாமீஸ் தியரம் எல்லாமே வந்து சிமிலர் தான். அதனால தான் இது எல்லாத்தையும் நான் ஒரே வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்க்கலாம். ட்ரையாங்கிள் லா ஆஃப் ஃபோர்ஸஸில் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 3 ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட். ஓகேவா? ஸோ 3 ஃபோர்ஸை வந்து ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது அண்ட் அந்த ஃபோர்ஸஸ் வந்து ஒரு சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. மேக்னிடியூடும் டைரக்ஷனும் சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அது வந்து ஈக்குவலிபிரியமில் இருக்குன்றாங்க. அதுவும் ஆர்டரில் தான் இருக்கணும். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3 ஃபோர்ஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகுது, PQR அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃபோர்ஸஸை வந்து இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளை PQR கரெக்டாக Pக்கு P, Qக்கு Q, அப்புறம் Rக்கு R. இந்த மாதிரி ஒரு ஆர்டர் ட்ரையாங்கிளுடைய சைட்ஸை ஆர்டரில் எடுக்கும்போது இந்த 3 ஃபோர்ஸஸும் இப்படி நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியுது அப்படின்னா இது வந்து ஈக்குவலிபிரியமில் இருக்குன்றாங்க இந்த 3 ஃபோர்ஸஸும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரூஃப்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, PQR அப்படின்ற ஃபோர்ஸஸ் ஓன்ற இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். அதை எப்படி நம்ம வந்து மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனில் இந்த Pக்கு P ஆகும், Qக்கு Q, இங்கே Qக்கு Q ஆகும், Rக்கு இங்கே R, அந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ABCன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். வித் மேக்னிடியூட் ஆஃப் P வந்து இங்கே AB, Qக்கு BC அண்ட் Rக்கு CA அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? அந்த ஃபோர்ஸஸ் ஈக்குவலிபிரியமில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பேரலலோகிராமை ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்படின்னா, இந்த ADயையும் AD parallel to BC அண்ட் DC parallel to AB அப்படின்னு சொல்லி 2 லைன் பேரலாக வரைஞ்சி ஒரு பேரலலோகிராம் ஃபார்ம் பண்ணுறோம். ABCDன்னு ஒரு பேரலலோகிராம் ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா AD வந்து BCக்கு, இப்போ இந்த ADன்றது வந்து parallel and equal to BC. இது ஒரு பேரலலோகிராம்ன்றதுனால AD is parallel and equal to BCன்றதுனால இங்கே இருக்கிற Qன்ற மேக்னிடியூட் தான் இதுக்கும் என்னவாக இருக்கும்? மேக்னிடியூடாக இருக்கும். அதே மாதிரி DCயும் ABயும் சேமாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இங்கே வந்து P இங்கே போகுது, Q இங்கே போகுது. ஸோ இதை பார்த்தா எப்படி தெரியுது? பேரலலோகிராம் ஷேப்பில். ஸோ பேரலலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுற மாதிரி வச்சுப்போமா? அப்போ பேரலலோகிராம் லா படி என்னது? P வெக்டார் ப்ளஸ் Q, சாரி P வெக்டார் சொல்லக்கூடாது, P ப்ளஸ் Q இஸ் ஈக்குவல் டு என்னது? AC வெக்டாரா? இந்த ஏசியில் தானே அது அதோடைய ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி இருக்கும்? இப்படி தானே இருக்கும், இந்த டயக்னல் வழியாக தானே இருக்கும். டயக்னல் என்ன? AC. ஸோ AC வெக்டார் P ப்ளஸ் Q இஸ் ஈக்குவல் டு AC வெக்டாரா? இது ஒரு ஈக்குவேஷனாக வச்சுப்போம். இப்போது இந்த ஆறுன்றது எப்படி இருக்குது? ஆறுன்றது ஓல் ஆக்ட் ஆகுறது எப்படி போகுது? CA வெக்டாருக்கு ஏற்ற மாதிரி போகுதா? R இஸ் ஈக்குவல் டு CA வெக்டார். ஓகேவா? CA வெக்டாருக்கு ஏற்ற மாதிரி போகுதா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, P ப்ளஸ் Q ப்ளஸ் R இஸ் ஈக்குவல் டு 0ன்றது தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போது இந்த P ப்ளஸ் Q ப்ளஸ் R வந்து என்னென்னா AC வெக்டார் அட் O ப்ளஸ் CA வெக்டார் அட் O. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா P ப்ளஸ் Q ப்ளஸ் R இஸ் ஈக்குவல் டு AC வெக்டார் ப்ளஸ் CA வெக்டார்னு வரும். இந்த CA வெக்டாருன்றது வேறு ஒன்றும் இல்லை, மைனஸ் ஆஃப் AC வெக்டார். ஓகேவா? அதை தான் வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். AC வெக்டார் மைனஸ் AC வெக்டார், நீங்கள் ப்ளஸ்ன்னு இருக்கிறது இங்கே மைனஸ் ஆகுது. ஸோ இது 2 கேன்சல் ஆகி 0 ஆகிடும். ஸோ P ப்ளஸ் Q ப்ளஸ் R இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? 3 ஃபோர்ஸஸும் ஈக்குவலிபிரியமில் இருக்குன்னு தெரியுது. இதுதான் வந்து ட்ரையாங்கிள் லா ஆஃப் ஃபோர்ஸஸோடைய ப்ரூஃப். ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு கொராலரி ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்து இங்கே 3 ஃபோர்ஸஸ் வந்து அந்த ட்ரையாங்கிளோடைய 3 சைட்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி சொன்னாங்க இல்லையா? இங்கே வந்து சப்போஸ் 2 ஃபோர்ஸஸ் ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது அண்ட் வந்து ஒரு ட்ரையாங்கிளில் 2 சைட்ஸை வந்து அது ரெப்ரசென்ட் பண்ணுது, மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனில் ரெப்ரசென்ட் பண்ணுது, சேம் ஆர்டரில் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அந்த ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, தேர்டு சைடோடைய மேக்னிடியூடில் இருக்கும், டைரக்ஷன்லையும் இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும்னா ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குன்றாங்க. ஓகே, ஸோ அது வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குன்றாங்க. இதுதான் வந்து கொராலரி. அதுக்கு அடுத்தது பெர்பெண்டிகுலர் ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, இதை பற்றி டீட்டெயிலாக அப்புறமா வீடியோ போடுறேன். ஸ்டேட்மெண்ட் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை. இஃப் 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட் ஆர் சச் தட் தேர் மேக்னிடியூட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் டு த சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். நம்ம ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸில் என்ன பார்த்தோம்னா, மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி பார்த்தோம். ஓகேவா? ஆனால் இங்கே வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, 3 ஃபோர்ஸஸ் ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது, அதோடைய மேக்னிடியூட்ஸ் வந்து அந்த ட்ரையாங்கிளோடைய சைட்ஸுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைரக்ஷன்ஸ் வந்து அந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஒன்று எல்லாமே இன்வர்ட்ஸாக இருக்கும், இல்லாட்டி எல்லாமே அவுட்வர்ட்ஸாக இருக்கும். அந்த மாதிரி டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குன்றாங்க. லைக் இந்த டயக்ராம் பாருங்கள். இங்கே வந்து
டேரக்ஷன்ஸ் வந்து இந்த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதாவது இங்கேயும் 90 டிகிரி தான், இங்கேயும் 90 டிகிரி தான், இங்கேயும் 90 டிகிரி தான், பெர்பெண்டிகுலராக இருக்குது. எல்லாம் அவுட்வேர்ட்ஸாக இருக்குது இல்லையா? இன்வேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவுட்வேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ட்ரையாங்கிள் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு பெர்பெண்டிகுலர் ப்ரொபோஷ்னலாகவும் டேரக்ஷன் வந்து பெர்பெண்டிகுலராகவும் இருக்குது அப்படின்னா அப்பையும் ஃபோர்ஸஸ் வந்து என்னவாக தான் இருக்குன்றாங்கன்னா ஈக்குலிபிரியமாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. இதுதான் வந்து பெர்பெண்டிகுலர் ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ். இங்கே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது. நோட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ரிசல்ட் வந்து ட்ரூவாக தான் இருக்குன்றாங்க. எப்போ ட்ரூவாக இருக்கும் அப்படின்னா பெர்பெண்டிகுலராக மட்டும் இல்லாமல் ஏதோ கொஞ்சம் அந்த ஆங்கிள்ஸ் அந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கூட கொஞ்சம் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் உருவாக்குச்சுன்னா, அதாவது இங்கே எப்படி பெர்பெண்டிகுலர் 90 டிகிரியில் இருக்கா, இப்போ சப்போஸ் இந்த இதை அப்படியே ரொட்டேட் பண்ணோன்னா என்ன ஆகும், எல்லா சைடும் ஈக்குவல் ஆங்கிள்ஸில் தான் பிரியும். கரெக்டாக? எப்படின்னா இப்போ இப்படி இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்குது, இங்கேருந்து வந்து நான் இப்போ இதை கொஞ்சம் இப்படி ரொட்டேட் பண்ணிட்டேன்ப்பா, நான் கொஞ்சம் இதை இப்படி ரொட்டேட் பண்ணிட்டேன். அப்போது இந்த ஆங்கிளும் எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஈக்குவல் ஆங்கிள்ஸ் உருவாக்குச்சு அப்படின்னாலுமே இந்த ரிசல்ட் வந்து ட்ரூவாக தான் இருக்கும். அதாவது அப்பயுமே வந்து என்னவாக தான் இருக்கும், ஈக்குவலிபிரியமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கான்வர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு 3 ஃபோர்ஸு ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. அது வந்து ட்ரையாங்கிளோடைய 3 சைட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆர்டர் அண்ட் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து ட்ரையாங்கிளோடைய 3 சைட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னு சொன்னோமா. இப்போ கான்வர்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 ஃபோர்ஸஸ் ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுறது ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோர்ஸுக்கு, அதாவது இந்த 3 ஃபோர்ஸோடைய டைரக்ஷன்ஸுக்கு பேரலாக இருக்கிற மாதிரி சைட்ஸ் இருக்கிற எந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சாலும் அது அந்த ஃபோர்ஸஸோடைய மேக்னிடியூட்ஸையுமே ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்றாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா 3 ஃபோர்ஸு ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது, அந்த 3 ஃபோர்ஸஸும் ஈக்குலிபிரியமில் இருக்குது. அப்போது இந்த 3 ஃபோர்ஸஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ ஒரு ட்ரையாங்கிள் நம்ம வரைகிறோம், அந்த ட்ரையாங்கிளோடைய சைட்ஸ் வந்து எதுக்கு பேரலாக இருக்குன்னா இந்த 3 ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 ஃபோர்ஸோடைய டைரக்ஷன்ஸ்க்கு பேரலாக இருக்குது. ஓகேவா? அந்த 3 ஃபோர்ஸஸோடைய டைரக்ஷன்ஸுக்கு பேரலாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறோம் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளில் இருக்கிற சைட்ஸ் எதையும் தான் ரெப்ரசென்ட் பண்ணுன்றாங்கன்னா அந்த ஃபோர்ஸஸோடைய மேக்னிடியூட்ஸையும் தான் ரெப்ரசென்ட் பண்ணுன்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து ப்ரூஃப் பார்க்கலாம். ப்ரூஃபில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 ஃபோர்ஸஸ் PQR அப்படின்னு சொல்லி 3 ஃபோர்ஸ் வந்து இந்த ஓன்ற பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. அண்ட் அது எந்த டேரக்ஷனில் ஆக்ட் ஆகுதுன்னா Pன்றது OL டேரக்ஷனில், Qன்றது OM டேரக்ஷனில், அண்ட் ஆர்ன்றது ON டேரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. இந்த 3 வந்து ஈக்குவலிபிரியமில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா XYZ அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். இது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த சைட்ஸ், இந்த ட்ரையாங்கிளோடைய சைட்ஸோடைய சைட்ஸ் வந்து இந்த ஃபோர்ஸஸோடைய டேரக்ஷன்ஸ்க்கு பேரலாக இருக்கிற மாதிரி வரையணும். அதாவது இங்கே Pக்கு இங்கே P, Qக்கு இங்கே Q, அண்ட் Rக்கு இங்கே R, இப்படி பேரலாக இருக்கிற மாதிரி வரைகிறோம் ஒரு ட்ரையாங்கிள். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைட்ஸ் வந்து இந்த PQRோடைய மேக்னிடியூடுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க, P+Q+R வந்து 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டாக? நமக்கு வந்து ஈக்குவலிபிரியமில் இருக்குன்ட்டாங்க. ஸோ ஈக்குவலிபிரியமில் இருக்குன்னா P+Q+R = 0. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த OL இருக்கு இல்லையா, இந்த இடத்துல OA அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டை கட் பண்ண போகிறோம். எதுக்கு கட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த Pயோடைய மேக்னிடியூடை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு, அதாவது OA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு P அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக OAவை கட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த OMல OB கட் பண்ணுறோம், Q இஸ் ஈக்குவல் டு OB வெக்டார் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? OB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு Qன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ என்ன ஆச்சு, இது வந்து ஒரு பேரலலோகிராம் மாதிரி வரையலாமா? இந்த Pக்கும் Qக்கும் ரிசல்டன்ட் வேணும்னா ஒரு பேரலலோகிராம் வரையலாமா? என்ன பேரலலோகிராம், AOBD அப்படின்னு சொல்லி ஒரு பேரலலோகிராம் வரைகிறோம். ஓகேவா? வரைஞ்சி இதோடைய ரிசல்டன்ட் என்ன, P+Q ரைட்டா? இது P, இது Q. அப்போ இந்த ரிசல்டன்ட் P+Q இஸ் ஈக்குவல் டு என்னது, OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு OD வெக்டாரா? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. P+Q இஸ் ஈக்குவல் டு OD வெக்டார். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தெரியும், P+Q+R வந்து 0ன்னு தெரியுமா, 0 வெக்டார்னு தெரியுமா? இங்கே P+Q என்ன, OD வெக்டார். அப்போ OD வெக்டார் ப்ளஸ் R இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார். அப்போ R இஸ் ஈக்குவல் டு மைனஸ் OD வெக்டார். ஓகேவா? மைனஸ் OD வெக்டார்னா என்ன, DO வெக்டார். அதை தான் இங்கே R இஸ் ஈக்குவல் டு DO வெக்டார்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே என்ன தெரியுது, R இஸ் ஈக்குவல் டு DO வெக்டார்னு தெரியுது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த தேர்ட் ஃபோர்ஸ் வந்து Rன்றது DO அப்படின்ற மேக்னிடியூடில் வந்து சொல்ல முடியுது. அண்ட் DON இங்கே பார்த்தீங்கன்னா DO அப்படின்ற மேக்னிடியூடில் நம்ம தேர்ட் ஃபோர்ஸை சொல்கிறோம். DONன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்ட்டு நமக்கு தெரியுது. அப்போது இந்த 3 ஃபோர்ஸஸும் வந்து
இந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்னா ட்ரையாங்கிள் ஓஏடி இந்த ட்ரையாங்கிளோடைய சைட்ஸுக்கு பேரலாகவும் ப்ரொபோஷனலாகவும் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வேறு ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் XYZ அப்படின்னு ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து இந்த ட்ரையாங்கிள் சைட்ஸ் வந்து PQRோடைய டேரக்ஷன்ஸ்க்கு பேரலாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து OADன்ற ட்ரையாங்கிளுக்கு சிமிலராக இருக்குன்றாங்க. ஓகேவா, ட்ரையாங்கிள் XYZ இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் OAD அப்படின்றாங்க. இப்போ சிமிலராக இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோடைய சைட்ஸும் ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகேவா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோடைய சைட்ஸும் ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ XY by OA இஸ் ஈக்குவல் டு YZ by AD இஸ் ஈக்குவல் டு ZX by DO. அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் இந்த ஃபோர்ஸஸ் வச்சு என்ன தெரியும்னா P by OA இஸ் ஈக்குவல் டு Q by AD இஸ் ஈக்குவல் டு R by D1 தெரியும். ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா சேமாக இருக்குது, நியூமரேட்டர்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை டிவைட் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டர்லாம் கேன்சல் ஆகிடும், டினாமினேட்டர்லாம் கேன்சல் ஆகிடும், நியூமரேட்டர் மட்டும் இருக்கும். அப்போ XY by P இஸ் ஈக்குவல் டு YZ by Q ZX by R. அப்போது இந்த சைட்ஸ் வந்து PQRக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். அடுத்தது பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸ். பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸ்க்குமே வந்து ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து ரொம்பவே சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஏன் அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே வந்து ஒரு பாயிண்ட்டில் n நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் வேணாலும் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். அதை வந்து ஏதோ ஒரு பாலிகனுடைய சைட்ஸாக நம்மளால் அந்த பாலிகனுடைய சைட்ஸும் இந்த ஃபோர்ஸஸோடைய மேக்னிடியூட் அண்ட் டேரக்ஷனும் ரெப்ரசென்ட் பண்ண முடியுது, ஒரு ஆர்டரில் ரெப்ரசென்ட் பண்ண முடியுதுன்னா அந்த ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குவலிபிரியமில் இருக்குன்றாங்க. இதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட். ட்ரையாங்கிள் மாதிரியே தான். ட்ரையாங்கிள் மாதிரி எப்படி ஒரு ஆர்டரில் நம்ம எடுக்கும்போது அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ண முடியுது, அதே மாதிரி இங்கே வந்து ஒரு பாலிகனுடைய சைட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அந்த ஃபோர்ஸஸும் ஒரு ஈக்குவலிபிரியமாக தான் இருக்குன்றாங்க. இதுக்கு நோட்டு என்னென்னா, சப்போஸ் அந்த ஃபோர்ஸஸ் வந்து ஓவில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் வந்து சேம் பிளேனில் இல்லை, ஸோ இந்த சேம் பிளேனில் இல்லாமல் வேறு பிளேனில் இருந்தாலுமே வந்து அது ட்ரூவாக தான் இருக்கும். இந்த தியரம் ட்ரூ தான் அப்படின்றாங்க. அண்ட் பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸோடைய கான்வர்ஸ் வந்து ட்ரூ கிடையாது. அதாவது எப்படி ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸோடைய கான்வர்ஸ் ட்ரூ அப்படின்றோமோ அந்த மாதிரி பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸோடைய கான்வர்ஸ் வந்து ட்ரூவாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்றாங்க. ஓகே, ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லாமிஸ் தியரம். லாமிஸ் தியரம் வந்து வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸோடைய கான்வர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே கான்வர்ஸ் தான். ஆனால் என்ன அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்மில் சொல்ல போகிறோம், அதாவது சைன் வச்சு சொல்ல போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இஃப் 3 forces acting at the point are in equilibrium, each force is proportional to the sine of the angle between the other two. அதாவது ஒரு 3 ஃபோர்ஸ் வந்து ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுறது ஈக்குவலிபிரியமில் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஃபோர்ஸுமே வந்து அந்த ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சைட்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிளோடைய சைனுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்றாங்க. அதாவது இப்போ இந்த ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் வந்து இதுக்கு ஆப்போசிட் சைட்ஸில் இருக்கிற இந்த ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் சைட்ஸ்னால் இந்த ரெண்டு சைட்ஸ் தான், இதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் இது தான். இந்த ஆங்கிளோடைய சைனும் இந்த ஃபோர்ஸும் ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்றாங்க. அதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட இந்த இது வரைக்குமே வந்து என்னென்னா நம்ம கான்வர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபோர்ஸஸில் பார்த்தது தான். என்ன அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 3 ஃபோர்ஸஸ் ஈக்குவலிபிரியமில் இருக்குன்றாங்க. அண்ட் ஓன்ற பாயிண்ட்டில் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா PQR இப்படி 3 ஃபோர்ஸ் வந்து OL OM ON அப்படின்ற டேரக்ஷன்ஸில் போகுது. அண்ட் இது வந்து ஈக்குவலிபிரியமில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ OLல OA அப்படின்ட்டு சொல்லி ஒரு பார்ட்டை கட் பண்ணுறோம். இது OAன்றது வந்து P-உடைய மேக்னிடியூடை குறிக்குது, அதே சமயம் OBன்றது Q-உடைய மேக்னிடியூடை குறிக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பேரலோகிராமை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இங்கே P + Q இஸ் ஈக்குவல் டு என்னது, OD வெக்டார். ஸோ இந்த OD வெக்டார் P + Q இஸ் ஈக்குவல் டு OD வெக்டார் நமக்கு என்ன தெரியும், P + Q + R வந்து 0ன்னு தெரியும், ஏன்னா அது ஈக்குவலிபிரியம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதில் வந்து ODயை போட்டோம்னா R இஸ் ஈக்குவல் டு DO வெக்டார்னு கிடைக்கும். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் OADன்றது வந்து ரெப்ரசன்ட் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். இந்த ஃபோர்ஸஸ் PQRோடைய ஃபோர்ஸஸோடைய டைரக்ஷனையும் மேக்னிடியூடையும் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு தெரியுது. இப்போது சைன் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். அதாவது சைன் ரூல்னால் என்ன அப்படின்னா OA பை சைன் ஆங்கிள் OAD, அதாவது ODA. அதாவது OA இந்த சைடுக்கு இந்த ரெண்டு சைடோடைய சென்டரில் இருக்கிற ஆங்கிள், ஓகேவா, இந்த ஆங்கிளோடைய சைனை வச்சு தான் ப்ரொபோஷனலாக வைக்க போகிறோம். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, OA பை சைன் ஆங்கிள் ODA. OA பை சைன் ஆங்கிள் ODA இந்த ஆங்கிளோடைய சைன். அதே மாதிரி ஏடிக்கு அப்போ AD இங்கே இருக்குது, அப்போ ஏடிக்கு AD பை சைன் ஆங்கிள் DOA. ஓகேவா, அதே மாதிரி இது என்ன DOக்கு சைன் ஆங்கிள் OAD. ஓகேவா, OAD. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே இருக்குது இல்லையா இந்த 3 ஆங்கிள்ஸ்,
இந்த 3 ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, சைன் ஆங்கிள்ஸ். இந்த ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குது, இந்த ட்ரையாங்கிளோடைய சைட்ஸ் வச்சுருக்கா. இதை வந்து நம்ம எப்படி கொண்டுட்டு வர போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கு இல்லையா இந்த 3 ஃபோர்ஸஸ், இந்த 3 ஃபோர்ஸஸ் வச்சு கொண்டு வர போகிறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு சைன்லையுமே வெளில எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு சைன் ஆங்கிள் ஓடிஏ, ஃபஸ்ட்டு சைன் ஆங்கிள் ஓடிஏ எடுக்கிறோம். இப்போ சைன் ஆங்கிள் ஓடிஏ அப்படின்னா இந்த டயக்ராமை நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. சைன் ஆங்கிள் ஓடிஏ கொடுத்துருக்க ஆங்கிள் என்ன, ஓடிஏ, இந்த ஆங்கிள் தான். இப்போது இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் இந்த ஏடியும் இந்த ஓஎம்மும் பேரலாக இருக்குது. ஓகேவா? பேரலாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் மாதிரி. ஓகேவா? டிரான்ஸ்வர்சல் இருக்குது அப்படின்னா இது 2 லைன் பேரலல், அதாவது இப்படி 2 லைன் பேரலாக இருக்குது. அதில் வந்து இப்படி ஒரு டிரான்ஸ்வர்சல் கட் ஆகுது அப்படின்னா இந்த ஆங்கிளும் சேமாக தான் இருக்கும். கரெக்டாக? அப்போது இந்த 2 பேரலல் லைனு, இங்கே 2 பேரலல் லைனு, இங்கே வந்து டிரான்ஸ்வர்சல் கட் ஆகுது. ஸோ இந்த ஆங்கிளும் சேமாக இருக்குமா? ஆங்கிள் ஓடிஏவும் ஆங்கிள் டிஓபியும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டிஓஎம்மும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது எனக்கு வந்து இப்போ இந்த லைன் பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இங்கே ஒரு லைன் போகுது. அப்போ இந்த 2 ஆங்கிள், இந்த ஆங்கிளையும், அதாவது எம்ஓஎன் இந்த ஆங்கிளையும் எம்ஓடி இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும், 180 டிகிரி வரணுமா? ஏன்னா இந்த டிஓஎன்ன்றது என்னன்னு சொல்லிட்டாங்க, ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி வரணுமா? அப்போ நான் வந்து இந்த ஆங்கிளை என்னன்னு சொல்லலாம், இது ஆக்சுவலாக தெளிவாக எழுதணும்னா ஆங்கிள் ODA is equal to angle DOM. ஓகேவா? ஆங்கிள் ODA is equal to angle DOM. இது வந்து எதனால் அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள்ஸ்னால. ஓகேவா? இப்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆங்கிள் DOMஐயும் ஆங்கிள் MONஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 180 டிகிரி வரணும். ஏன் அப்படின்னா DONன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அது வந்து அப்போ அந்த ரெண்டும் என்னது, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், ரைட்டா? இந்த 2 ஆங்கிளும் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ 180 டிகிரி வரணும். அப்போது நான் வந்து ஆங்கிள் MON என்னன்ட்டு சொல்லலாம், 180 டிகிரி மைனஸ், சாரி, நமக்கு என்ன வேணும், ஆங்கிள் DOM தான் வேணும். அப்போ ஆங்கிள் DOM நான் என்னன்ட்டு சொல்லலாம், 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் MON சொல்லலாமா? அப்போ இந்த DOMன்றது வேறு ஒன்றும் இல்லை, ஆங்கிள் ODAவா? அப்போ ஆங்கிள் ODA இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் MONஆ? அதை தான் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். சைன் ஆங்கிள் ODA இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் MON. சைன் 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் அப்படின்னா நம்ம ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் பார்த்துருப்போம். சைன் 180 மைனஸ் தீட்டா, அதாவது சைன் பை மைனஸ் தீட்டா. அப்போ அதோடைய ஆன்சர் என்ன, சைன் தீட்டா தான், ரைட்டா? அதனால் இங்கேயும் என்ன ஆகுது, சைன் 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் MONனா இதோடைய ஆன்சர் சைன் MON தான், சைன் ஆங்கிள் MON தான். இது செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். இப்போ அதே மாதிரி ஆங்கிள் DOAக்கு பார்க்க போகிறோம். அதாவது ஆங்கிள் DOA இந்த இதுக்கு நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஆங்கிள் DOAக்கு பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள். நமக்கு தேவைப்படுறது இந்த ஆங்கிள் தான். ஸோ இந்த ஆங்கிளுக்கு நம்ம கரஸ்பாண்டிங்காக இந்த ஆங்கிள் எடுத்துடலாம். அப்போது இது வந்து 180 டிகிரி, இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா, DONன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா? அப்போது ஆங்கிள் DOA ப்ளஸ் ஆங்கிள் NOL இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது நம்ம DOAவை என்னன்ட்டு சொல்லலாம், 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் NOL அப்படின்ட்டு சொல்லிக்கலாம் இல்லையா? அதனால் அதை வந்து நம்ம சைன் ஆஃப் DOAவை வந்து நம்ம சைன் ஆஃப் NOL அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது ஆங்கிள் OAD. இப்போ ஆங்கிள் OADன்றது இங்கே இருக்குது, இங்கே இந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் OAD. இப்போ இதுவே என்னது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். இப்போ இது ஆக்சுவலாக ஒரு பேரலலோகிராம், கரெக்டாக? அப்போது இந்த ஆங்கிளும் எனக்கு இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இந்த 2 OAD ப்ளஸ் ஆங்கிள் LAD இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா எனக்கு 180 டிகிரி வரும். அப்போ ஆங்கிள் OADயை நான் வந்து சைன் ஆங்கிள் LAD அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த LADன்றது வேறு என்னவும் இல்லை, LOM தான். இந்த ஆங்கிளும் சேமாக இருக்குன்றதுனால LADன்றது எனக்கு ஈக்குவல் டு LOM. ஸோ சைன் ஆங்கிள் LOM அப்படின்னு சொல்லலாம். இப்போ எனக்கு டினாமினேட்டரில் இருக்கிற ஒவ்வொரு ஆங்கிளுக்குமே வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆங்கிள் கிடச்சிருச்சு. ஸோ நான் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி எழுதிடுறேன். ஓகேவா? MON, NOL, LOM. இப்போது இந்த ஆங்கிள்ஸை பாருங்கள், சைன் ஆங்கிள் MON, ஆங்கிள் MON. இங்கே வந்து இந்த ஆங்கிள் வந்து எந்த 2 ஃபோர்ஸுக்கு நடுவில் இருக்குது, Q அண்ட் Rக்கு நடுவில் இருக்கா? அப்போ MONனை நம்ம Q, Rன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இங்கே சைன் அப்படின்னு கொடுத்ததுனால சைன் ஆஃப் Q, R அப்படின்னு சொல்லி இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் NOLன்றது R அண்ட் Pக்கு நடுவில் இருக்கும். NOL R அண்ட் Pக்கு நடுவில் இருக்குது. ஸோ அதை வந்து சைன் ஆஃப் R, Pன்னு.
அடுத்தது எல்ஓஎம்ன்றது பி அண்ட் கியூக்கு நடுவில் இருக்குது. ஸோ அதை சைன் பி கமா கியூ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சொல்லியாச்சா இந்த 3 ஃபோர்ஸஸும் அதுக்கு ஆப்போசிட் சைட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிளோடைய சைனுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோமா? அதனால தான் இந்த தியரம். ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து ட்ரிக்னோமெட்ரிக்கல் ஃபார்ம் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து வெக்டார் ஃபார்ம் பார்க்க போகிறோம். வெக்டார் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பி வெக்டார் ப்ளஸ் கியூ வெக்டார் ப்ளஸ் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ θ1 θ2 θ3ன்றது அந்த ஆங்கிள்ஸாக எடுத்துக்க போகிறோம். பி கியூக்கு θ1, பி ஆருக்கு θ2, பி கியூஆருக்கு θ3ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் பியால் மல்டிப்ளை பண்ணுறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், பி வெக்டாரால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது பி வெக்டார் கிராஸ் பி வெக்டார், அது ஒரே வெக்டாரை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 0. அடுத்து பி வெக்டார் கிராஸ் கியூ வெக்டார், இதுக்கு வந்து என்ன வரும்? பி கியூ சைன் θ1, ஏன்னா பிக்கும் கியூக்கும் நடுவில் இருக்கிறது என்ன? θ1 n கேப். ஓகேவா? அதே மாதிரி பி வெக்டார் ஆர் வெக்டாருக்கு பிஆர் சைன் θ2 இன்ட்டு மைனஸ் n கேப். இது ஏன் மைனஸ் n கேப் அப்படின்னா அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அது மைனஸ் n கேப்னு போடுறோம். இப்போ n கேப்பை வந்து காமனாக வெளியில் எடுத்துடுறோம். எடுத்தால் பி கியூ சைன் θ1 மைனஸ் பிஆர் சைன் θ2ன்னு இருக்கும். இன்ட்டு n கேப் இஸ் ஈக்குவல் டு 0. n கேப்பை வந்து அந்த பக்கம் கொண்டு போனோம்னா அது 0 ஆகிடும். ஸோ பி கியூ சைன் θ1 மைனஸ் பிஆர் சைன் θ2. இந்த மைனஸ் பிஆர் சைன் θ2வை இந்த சைடு கொண்டு வரும். அப்போ பி கியூ சைன் θ1 ஈக்குவல் டு பிஆர் சைன் θ2. பி கேன்சல் ஆகிடும். அப்போ கியூ சைன் θ1 இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் θ2ன்னு இருக்கும். இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா கியூ பை சைன் θ2 இஸ் ஈக்குவல் டு ஆர் பை சைன் θ1ன்னு இருக்கும். θ2ன்றது என்ன? பி கமா ஆர். அப்போ சைன் ஆஃப் பி கமா ஆர். θ1ன்றது பி கமா கியூ. அப்போ சைன் ஆஃப் பி கமா கியூ. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இப்போ வந்து பியை வச்சு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? அடுத்தது கியூவை வச்சு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி கியூவை வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது இதே ஸ்டெப்ஸ் தான் வரும். ஓகேவா? இதே ஸ்டெப்ஸ் தான் வரும். அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அங்கே கியூ வெக்டார் கிராஸ் கியூ வெக்டார் 0 ஆகும். மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து கியூபி சைன் தீட்டான்றது தான் வந்து மைனஸ் n கேப்னு வரும். ஏன்னா இங்கே ஆர்டர் மாறி இருக்குது. நம்ம வந்து ஆக்சுவலாக அந்த ட்ரையாங்கிள் எப்படி சொல்லுவோம்? இப்படி ஒரு ட்ரையாங்கிள்னா இங்கே பி கியூ ஆரா, இது பி கியூ, இதுதான் ஆர்டர். ஆனால் நம்ம இங்கே எப்படி சொன்னோம்? இங்கே வந்து எப்படி சொல்கிறோம்? கியூபின்னு சொல்கிறோம். அதாவது கியூபி அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் n கேப். அதே மாதிரி இங்கேயும் அதே தான் பிஆர் அப்படின்னு இருக்குது. இங்கே நம்ம எப்படி சொல்லணும்? ஆர்பி அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா பிஆர் அப்படின்னு சொன்னதுனால அங்கே வந்து நமக்கு மைனஸ் n கேப் வந்துருக்கு. வேறு எதுவும் இங்கே டிஃப்ரென்ஸ் இல்லை. இங்கேயும் அதே மாதிரி ஈக்குவேட் பண்ணி கியூ கேன்சல் ஆகும், ஆருக்கும் பிக்கும் கிடைக்கும். இங்கே வந்து ஆர் பை சைன் பி கமா கியூ இஸ் ஈக்குவல் டு பி பை சைன் கியூ கமா ஆர்னு வரும். ரெண்டு பக்கமுமே வந்து ஆர் பை சைன் பி கமா கியூன்றது ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம 2 and 3 இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து 3மே வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுவோம். இதுதான் வெக்டார் ஃபார்ம்.